இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மீட்பு பணிக்காக மியான்மருக்கு 50 பேர் பயணம். பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் பங்கேற்க மனிதாபிமான உதவி பணிக்காக சிறப்பு மலேசிய பேரிடர் உதவி மற்றும் மீட்பு குழுவின் 50 உறுப்பினர்கள் நேற்று காலை மியான்மரின் நைபிடா நகருக்கு புறப்பட்டனர். தேசிய பேரிடர் மேலாண்மை அமைப்பின் கீழ் உள்ள இந்த குழு 2 5 டன் லாரிகள் மற்றும் ஒரு 4 சக்கர வாகனம் உள்ளிட்ட SAR உபகரணங்களுடன் 2 ராயல் மலேசியன் விமானப்படை A400M விமானங்களில் புறப்பட்டது. அவை முறையே காலை 9:30 மணிக்கும் காலை 10 மணிக்கும் RMAF சுபாங் விமான தளத்திலிருந்து புறப்பட்டது. படை தளபதி ஹஸ்வில் அப்துல் ஹலீம் தலைமையிலான இந்த குழுவில் ஆயுதப்படைகளை சேர்ந்த 16 பேர், காவல்துறையை சேர்ந்த 13 பேர் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையை சேர்ந்த 21 பேர் அடங்குவர். தேவைகள் மற்றும் சூழ்நிலையை பொறுத்து இந்த பணி 7 முதல் 14 நாட்கள் வரை நீடிக்கும் என்று துணை பிரதமர் அகமது சாஹித் ஹமிதி தெரிவித்தார். மியான்மர் முதல் கட்டமாக 1 கோடி ரிங்கிட் மதிப்புள்ள மனிதாபிமான உதவியை வழங்க மலேசியா முடிவு. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு மக்களுக்கு உதவும் நோக்கில் முதற்கட்டமாக 1 கோடி ரிங்கிட் மதிப்புள்ள மனிதாபிமான உதவியை வழங்க மலேசியா முடிவு செய்துள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டு ஆசியான் தலைவராக மலேசியா பொறுப்பேற்றிருக்கும் நிலையில் ஒற்றுமையின் வெளிப்பாடாக அடுத்த வாரம் அந்நாட்டிற்கு சென்று மனிதாபிமான பணியை வழிநடத்த வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசானுக்கு தாம் அறிவுறுத்தியதாகவும் பிரதமர் கூறினார். மியான்மரில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு மலேசியாவின் வலுவான ஆதரவை வலுப்படுத்துவதே இந்த பயணத்தின் நோக்கம் என்று டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் குறிப்பிட்டார். இதுபோன்ற மனிதாபிமான சூழ்நிலைகளை கையாள்வதில் ஆசியான் உறுப்பு நாடுகளிடையே ஒற்றுமை மற்றும் கூட்டு நடவடிக்கை மிகவும் முக்கியமானது என்றும் அவர் விளக்கினார். வட்டார மக்களின் நல்வாழ்வை பாதுகாப்பதில் ஆசியான் நாடுகள் விரைவான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அன்வார் அறிவுறுத்தினார். மியான்மருக்கு தேவையான உதவிகளை ஒருங்கிணைக்கவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போதிய உதவிகள் சென்றடைவதை உறுதி செய்யவும் ஆசியான் உறுப்பு நாடுகளுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி மலேசியா நெருக்கமாக பணியாற்றும் என்றும் அவர் விவரித்தார். சண்டையில் ஈடுபட்ட அமலாக்க உறுப்பினர்களுக்கு தற்காலிக பணி ஓய்வு. ஜாலான் துங்கு அப்துல் ரஹ்மானில் கடந்த வெள்ளிக்கிழமை பலூன் வியாபாரி ஒருவருடன் சண்டையில் ஈடுபட்ட கோலாலம்பூர் மாநகராண்மை கழகம் DBKL சேர்ந்த 3 அமலாக்க உறுப்பினர்களுக்கு தற்காலிக பணி ஓய்வு வழங்கப்பட்டுள்ளது. DBKL மற்றும் அரசு மலேசிய போலீஸ் படையின் விசாரணை எந்த ஒரு தலையீடும் இன்றி வெளிப்படையாகவும் முழுமையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கோலா DBKL-இன் பண்டார் டத்தோஸ்ரீ டாக்டர் மைமுனா முகமது ஷரீப் தெரிவித்தார். அந்த முடிவு குறித்து கூட்டரசு பிரதேசத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் சலிஹா முஸ்தபாவுடன் கலந்துரையாடப்பட்டு விட்டதாக டத்தோஸ்ரீ டாக்டர் மைமுனா நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட விவகாரத்தை DBKL கடுமையாக கருதுவதோடு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நேர்மை நெறிக்கும் பொது நம்பிக்கைக்கும் பாதிப்பை ஏற்படுத்திய அக்குற்ற செயலில் சமரசம் காணாது என்றும் அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து தரப்பினரின் ஒருமைப்பாடு, பொறுப்பு மற்றும் நீதி என்ற கொள்கையின் அடிப்படையில் தனது நிர்வாகத்தை நிலைநிறுத்துவதற்கு DBKL உறுதி கொண்டுள்ளது. முழுமையான விசாரணை நிறைவடைந்த பின்னர் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படும் என்று டாக்டர் மைமுனா கூறினார். தீயில் எண்ணெய் ஊற்றாதீர்கள், இனவெறி கருத்துக்களை தவிர்க்க சபாநாயகர் எச்சரிக்கை. மலேசியாவின் பல்லின சமூகத்தின் நல்லிணக்கத்தை சீர்குலைத்து பதட்டங்களை தூண்டக்கூடிய கருத்துக்களை வெளியிடும் போதோ அல்லது வெளிப்படுத்தும் போதோ அனைத்து தரப்பினரும் எச்சரிக்கையுடனும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும். மக்களவை சபாநாயகர் ஜஹாரி அப்துல் ஒவ்வொரு கருத்தும் உண்மைகளை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றக்கூடிய பொறுப்பற்ற அறிக்கைகளுக்கு அவர் எச்சரித்தார். இப்படி நடந்து கொண்டால் அது மிகவும் ஆபத்தானது. அதனால்தான் நாம் நமக்கும் சமூகத்திற்கும் நியாயமாக இருக்க வேண்டும். முதலில் உண்மைகளை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் என்று அவர் கூறியதை மேற்கோள் காட்டியது. இந்த கட்டுரையில் குறிப்பிட்ட சம்பவங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் கோலாலம்பூரில் உள்ள ஒரு இந்து கோவிலை இடமாற்றம் செய்வது தொடர்பான துருவப்படுத்தப்பட்ட கருத்துக்கள் குறித்து ஜொஹாரி கருத்து தெரிவித்ததாக நம்பப்படுகிறது.
மலேசியா அதிகரித்து வரும் இன மற்றும் மத பதட்டங்களை எதிர்கொண்டு வருகிறது. சமீபத்திய சம்பவம் நாட்டின் சமூக கட்டமைப்பை மேலும் சோதிக்கிறது. மாரணில் 94ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா. பஹாங் மாநிலத்தில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த ஆலயமான மாரான் ஸ்ரீ மார்த்தாண்டவர் ஆலயத்தின் 94ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா அடுத்த மாதம் ஏப்ரல் 11ஆம் தேதி நடைபெறவிருக்கின்றது. அதை முன்னிட்டு 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ந்து 10 நாட்களுக்கு நடைபெறவிருக்கும் பங்குனி உத்திர சிறப்பு பூஜைகளில் பக்தர்கள் திரளாக வந்து கலந்து கொள்வதுடன் தங்களின் நேர்த்தி கடன்களை செலுத்துமாறு ஆலய தலைவர் ராமன் பழனியப்பன் கேட்டுக்கொண்டார். முதல் தேதி கொடியேற்றம் விழா. அதிலிருந்து 10 நாட்களுக்கு பூஜைகள் 2 நேரம் நடைபெறும். சங்காபிஷேகம், மகாபிஷேகம் மற்றும் சாமி புறப்பாடு நடைபெறும். அதன் பிறகு சிறப்பு பூஜைக்கு வருபவர்களுக்கு எவ்வித சிக்கல்களும் இல்லை என்று அவர் கூறினார். அதோடு 10ஆம் தேதி காலை நடைபெறும் சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்தில் ஆலயத்தின் உள் வீதியில் வலம் வருவார் என்று அவர் கூறினார். இதனிடையே எவ்வித தடைகளும் இன்றி பக்தர்கள் பால் குடங்களையும் காவடிகளையும் ஏந்தி தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்தலாம் என்று அவர் வலியுறுத்தினார். எனினும் பிறருக்கு இடையூறு ஏற்படாதவாறு முறையாக நேர்த்திக்கடன்களை செலுத்துமாறு பக்தர்களுக்கு ராமன் வலியுறுத்தினார். ஆபத்தான குலுவாங் விபத்து. ட்ரெய்லர் நிறுவனத்தின் பாதுகாப்பு இணக்கத்தை RTD ஆய்வு செய்கிறது. குலுவாங் அருகே உள்ள வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் 58.1 கிலோமீட்டரில் கடந்த வியாழக்கிழமை 5 உயிர்களை பலிகொண்ட பயங்கர விபத்தில் தொடர்புடைய ட்ரெய்லர் நிறுவனத்தில் சாலை போக்குவரத்து துறை ஆய்வு மற்றும் பாதுகாப்பு தணிக்கையை நடத்தி வருகிறது. அறிக்கையில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள தொழில்நுட்ப தேவைகளை நிறுவனம் பூர்த்தி செய்ததா என்பதை தீர்மானிப்பதே விசாரணையின் நோக்கமாகும் என்று RTD இயக்குநர் ஜெனரல் AD ஃபெட்லி ரம்லி தெரிவித்தார். விபத்து நடந்த உடனேயே நில பொது போக்குவரத்து சட்டம் 2010 மற்றும் சாலை போக்குவரத்து சட்டம் 1987 ஆகியவற்றின்படி விசாரணை தொடங்கப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். தற்போதைக்கு எங்களுக்கு எந்த உறுதியான முடிவுகளும் கிடைக்கவில்லை. மேலும் இந்த சம்பவம் குறித்த காவல்துறை அறிக்கைக்காகவும் நாங்கள் காத்திருக்கிறோம் என்று அவர் கூறினார். விசாரணை முழுமையாக முடிந்ததும் RTD அனைத்து அறிக்கைகளையும் துணை அரசு வழக்கறிஞரிடம் மேலும் நடவடிக்கையாக சமர்ப்பிக்கும் என்று அவர் தெரிவித்தார்.